இன்னைக்கு இருக்கக்கூடிய நெறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி, சார் பெரும்பாலும் பேங்க், என்டிஎஃப்சி எல்லாம் கல்கத்தால போய் கேஸ் போடுறாங்க, இல்ல ஜெய்ப்பூர்ல கேஸ் போடுறாங்க. நான் வந்து தமிழ்நாட்டுல லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தால அதிக அளவுல வந்து லாயர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறது தான் பெரிய காரணம். நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெள்ளையர்கள் வரதுக்கு காரணமா இருக்கிற நுழைவாயிலே வந்து பார்த்தீங்கன்னா, கல்கத்தா மாகாணம் தான். அதேபோல அங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அதிகம். மக்கள் தொகை பெருக்கமும் ரொம்ப அதிகம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற கோர்ட் பார்க்கறது காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் பார்ப்பாங்க. எங்க ஊர்ல கோர்ட்டுக்குள்ள போட்டு நீ செக்க பவுன்ஸ் பண்ணியிருக்கியா? அது மட்டும் தான் பார்ப்பாங்களே ஒழிய, ஜூரிஸ்டிகேஷன் அவங்க பார்க்கறதில்ல. ஸோ வ வ வட்டார வரம்பு, அது அதிகார வரம்பு இதெல்லாம் அவங்க பார்க்க இந்த கோர்ட் அப்படி பார்க்காது. அது ஒரு பாரம்பரியமா அப்படிதான் இருக்கு. அதேபோல தான் ஃபைலிங் செக்ஷன் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு சும்மா வந்து ஹைகோர்ட்லயோ, சிட்டி சிவில் கோர்ட்லயோ போயிட்டு ஒரு ஃபைலிங் போட்டது எங்கேருந்து வருது? யாரு நீங்கன்னு விசாரிச்சு தான் எடுப்பாங்க. எதிராங்க. இது முழு வீடியோ அல்ல. கம்ப்ளீட் வீடியோ பார்க்க வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.